ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலாய் கோஃப்தா. இது ஒரு ரிச்சான ஒரு நார்த் இண்டியன் சைட் டிஷ். ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய், அதாவது ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், இது பைண்டிங்காக. ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். நம்ம எடுத்த 200 கிராம் பன்னீருக்கு இந்த சைஸ் நீங்கள் பால்ஸ், அதாவது கொஃப்தா ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 கொஃப்தா பண்ணலாம். இல்லை இதை விட நீங்கள் சின்ன சின்னதாக பால்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 12 கொஃப்தாஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொஃப்தா, அதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நிதானமாக இதை பொரிக்கணும், இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். இந்த மாதிரி தான் அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்தளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க, ரொம்ப பொரிக்கணும்னு இல்லை, இந்தளவு இருந்தால் போதும். இப்போது எல்லா கொஃப்தாவையும் பொரித்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 5 தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி இருந்தாலே போதும். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். அதோட ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்து தக்காளியை அந்த கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு சின்ன சின்ன துண்டு 3 துண்டு பட்டை, ஒரு பேலீஃப், 3 கிராம்பு, அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, அதையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா பயங்கரமாக தெளிக்கும், மேலே எல்லாம் தெளிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தெளிக்கிறது நின்றுடும். இப்போ அப்புறம் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம்
நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கிறோம். மலாய் கோஃப்தாவே ஒரு ரிச்சான ஒரு சைட் டிஷ் தான், ரெசிபி தான். அதனால் கொஞ்சம் இதில் க்ரீமெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். பாருங்க க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ண கிரேவியை கொஃப்தாஸோட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நாமளே ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஃப்தாஸை தனியாக பொரிச்சு வச்சுருப்பாங்க. கிரேவி தனியாக ரெடி பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே கொஃப்தாவை போட்டிங்கன்னா கிரேவியில் அது ரொம்ப சாகி ஆகிடும், ரொம்ப ஊறிக்கும், நல்லா இருக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.